வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் சோழ நாட்டு கவிஞன் சிவா பேசுகிறேன். இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிற கவிதையோட தலைப்பு ஒரு பெண்ணின் மோகம் தந்த கவிதை. வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம். தாகம் எடுக்குதடி உன் தாவணி பார்க்கையில், மீசை துடிக்குதடி உன் முன்னழகு பார்க்கையில். முத்தான முல்லைக்கொடியே உன் முந்தானை நீளம் என்ன, முத்தான முல்லை கொடியே உன் முந்தானை நீளம் என்ன, சிட்டாக பறக்கும் நறுமுகையே உன் சிறகுகள் நீளம் என்ன. அள்ளி அணைத்து ஆசை தீர கொஞ்ச வேண்டும், அள்ளி அணைத்து ஆசை தீர கொஞ்ச வேண்டும், மிச்சமின்றி முழு நிலவையும் பார்க்க வேண்டும். தஞ்சை பேரழகி, தரணி போற்றும் இடையழகி, நீ சினிங்கி நடக்கையிலே நாட்டில் பூகம்பம் தாக்குதடி. பார்க்கடல் அமிர்தத்தின் நீட்சியாக ஏன் நீ பிறந்தாய், பரவசம் மூட்டும் பனி நிலவாய் ஏன் நீ வந்தாய். மஞ்சள் பூசும் மந்தார பூவே உன் மார்பில் சாய்ந்து மகிடி ஊதவா, மஞ்சள் பூசும் மந்தார பூவே உன் மார்பில் சாய்ந்து மகிடி ஊதவா. ஒப்பனையின்றி ஓரிரவு நித்திரை காணவா. கள்ளி செடி போல் உன் உடலின் வளைவுகள் என்னுள் மோகத்தை தூண்டுதடி. நான் மூடி மறைத்தாலும் கள்ளிச்செடி குத்தி கிழிக்குதடி. 4 இதழ்கள் கொண்ட நளின ஓடையே நான் நீந்த ஈறுதல் தருவாயா. பெண் எனும் போதையில் சுற்றி திரிந்த பட்டாம்பூச்சி முழு தேனையும் உறிஞ்சி மல்லாக்கப்படுத்த சுகம் தருவாயா. உன் கட்டுடல் அழகுக்கு எத்தனை கவிதை வடிப்பது, 1000 கவிதை வடித்தாலும் என் ஆசை தீரலையே. உன் வனப்பான சோலையில் 1000 பூக்கள் அணிதினும் பூக்குதடி, அது அனைத்தும் நித்தமும் என் கவிதையாக மாறி நிற்கிதடி. என்ன உறவுகளே, இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கவிதையில் உங்களோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.